குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தசன்சி குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, சிம்ம ராசிக்கு சனி பகவான் பயிற்சி நிலை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த சிம்ம ராசிக்கு எப்போ சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போறாருங்க. பாருங்க, சனி பகவான் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துக்கு போறாரு. அவர் எப்போ பயிற்சி ஆறாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 சரியாக 8:16 உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்துக்கு போகிறார். அவ பாருங்க, இந்த காலகட்டத்தில் நீங்கள் சனி பகவான் அங்கே 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் வரும்போது நீங்கள் சற்று கவனமாக இருக்கிறது தான் நீங்கள் மிக மிக சிறந்த அமைப்பாகும். பாருங்க, சிம்ம ராசியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் கூட 6ஆம் அதிபதியும் கூட. அப்போ 6ஆம் அதிபதியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போகும்போது வெளி நண்பர்கள்ட்ட கடன் வாங்கி எதாவது கொடுத்தீங்க அப்படின்னா அது கடன் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கும். பொதுவாகவே அந்த சிம்ம ராசியில் அந்த சூரியன் அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்சியாக இருக்கிறதுனால உதவி அப்படிங்கிறது தேடி போய் செய்யக்கூடிய தன்மை அப்படி கம்பல்சரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும், எப்படியாவது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர்த்துக்கு ஒரு புண்ணியம் செய்யணுங்கிற ராசி அப்படிங்கிறது சிம்ம ராசி. அப்புறம் தான் அப்படிங்கிற அகங்காரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறத கேட்கணும், நம்ம குடும்பத்தை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கணும், 4 பேர்த்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சு அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆளுமை திறனும் காட்டணும் அப்படிங்கிற ஒரு விட்டு அப்படி ஒரு கெத்து அப்படிங்கிற ஒரு திறமை, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு வீரம் எல்லாமே அந்த சிம்ம ராசிக்கு கூடையே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாருங்க, அந்த சிம்ம ராசியில் உங்களுக்கு 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு கடன் அப்படி குறிக்கிற ஸ்தானம். அந்த கடன் குறிக்கிற ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துக்கு போகும்போது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். பாருங்க, உங்களுக்கு இந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் கூட. அப்போ பாருங்க, மனைவி மூலியமா ஏதாவது கடன் நிவர்த்தியாக இருக்கோ, இல்லை கடன் வர்றதுக்கான வாய்ப்புகளோ, இல்லாட்டி நண்பர் மூலியமா கடன் வர்றதுக்கான வாய்ப்போ, இல்லை நண்பர் மூலியமா கடன் நிவர்த்தியாக இருக்கிற வாய்ப்புகள் மிக அதிகம். பாருங்க, உங்களுக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அவமானத்துக்குரிய இடம்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஆயுளுக்குரிய இடம்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் அந்த 8ல் நிற்கும் போது யார் எந்த இடத்துல நிற்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மைனஸை கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு மைனஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது தாங்க முடியாத இழப்பு அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி அது இழக்க முடியாத இழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு மன வேதனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. நீங்கள் சனி பகவான் அந்த 8ஆம் சஞ்சாரிக்கும் செய்யும் பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் சற்று கவனமாகவே இருக்கிறது மிக 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 உகந்த காலகட்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நண்பர்கள் மூலிமா அதிகமாக ஏமாற்ற சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அது மட்டும் இல்லாமல் மனைவி மூலிமா நண்பர்கள் மூலிமா அதிகமாக ஏமாற்றுற விஷயத்துக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அப்படி இல்லைப்பா, நம்ம பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே நம்மகிட்ட ஏமாற்றவே இல்லை, அவங்க நம்பி நான் இதை பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஆலோசனை பண்ணித்தான் ஒரு விஷயத்தை செய்யணும். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி அப்படிங்கிற நண்பர்கள் தான். அந்த அதிபதி 8ஆம் இடத்துல போய் நிற்கும் போது ஒரு நண்பர்கள் மூலிமா பெரிய அவமானம், பெரிய பண இழப்பு, பெரிய நஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக சேர்ந்துடும். அதனால சற்று விஷயம் நண்பர்கள் இடத்துல கவனமாக இருங்க. இல்லைங்க, எனக்கு யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லைனாலும் கூட ரொம்ப சந்தோஷம், தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிறது கடந்த அடுத்த 2 வருஷமாக நீங்கள் செயல்படுறது மிக மிக உகந்த காலகட்டமாக இருக்கு. சரிங்க, அப்படித்தான் இல்லை நமக்கு திருமணம் ஆயிடுச்சு, மனைவி மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா மனைவி வீட்டில் சொந்தத்தில் வழியில் இன்வெஸ்ட் பண்ணலான்னா அதுலேயும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்தில் போய் நிற்கும் போது தான் நிறைய பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் அப்படியே ஊடுருவி அப்படியே பெருசாக நிற்கும். இந்த வேலை செஞ்சது கம்மன் சிவனேன் இருந்திருக்கலாமே, சிவனேன் அப்படி இருந்திருக்கலாமே அப்படி நினைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த சிம்ம ராசிக்கு கடந்த காலத்தில் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பாருங்க, உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் சற்று கவனமாக இருந்தால் மட்டும் போதும். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள உள்ள போயிட்டு நீங்கள் தேவையில்லாத மன உளைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் கல்யாணம் ஆகவே இல்லை எப்பத்தான் ஆகும் அப்படின்னு இருந்தாலும் கூட, இது வரைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுனாலும் கூட சற்று கவனமாகவே இருக்கலாம் புதுமண தம்பதிகள். ஏன்னா ஒரு சின்ன விரிசல் பெரிய அளவுக்கு போயிடலாம். ஏன்னா 7ஆம் இடம் களத்திரக்காரங்கான அப்படிங்கிற சனி பகவான் தான், அவரே 8ஆம் இடத்துல போயிருக்கிறார்.
இருக்காரு, ராகு பகவான் கூட இருக்கிறாரு. அப்போ நீங்கள் அங்கே ஒரு சின்ன பிரச்சனை அங்கே பூகமாக வெடித்து அங்கே பெருசாக வந்து நிற்கும். பட் இந்த மாதிரி நான் வரும்னு நினச்சே பார்க்கலையே, அந்த அளவுக்கு பெருசாகிடுச்சே அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் நீங்கள் ஒரு சம்பவத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. அப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தர் அனுசரித்து போனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராது. இல்லைங்க, எனக்கு இதுவரை கல்யாணமே ஆகலைங்க, எப்போத்தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னாலும் கூட பாருங்க, அந்த 7ஆம் அதிபதியே உங்களுக்கு சனி பகவானே, அவர் 8ஆம் இடத்துல போய் ராகு பகவான் கூட சேர்ந்து இருக்கும் பொழுது பாருங்க, இந்த 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கும் பொழுது தான் உங்களுக்கு தப்பானவர்கள் தேடி வந்து கொண்டே இருக்கும். இதை சூஸ் பண்ணலாமா, அதை சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையே போயிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த வர்ணம் தேர்ந்தெடுக்கிறது கரெக்டா அப்படிங்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தப்பான வர்ணம் சூஸ் பண்ண வேண்டிய காலகட்டமாக நீங்கள் போகக்கூடியங்க, இல்லை தள்ளப்பட்டுருவீங்க. அப்போ நீங்கள் எப்பவுமே கடந்த 2.5 வருட காலங்களும் சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறம் சிம்ம ராசி என்பவர்கள் கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்க, அந்த 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது 8ஆம் இடத்துல போய் நிற்கும் போது தான் தெரியும், ஒரு மனைவி வந்ததுக்கப்புறம் பெரிய கடன் வந்துருச்சு. அப்போ நான் சொல்ல, உன்னாலதான் கடன் வந்துச்சு, உன்னாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஏதாவது வாய் வார்த்தைக்கு சொன்னாங்க கூட அது சண்டை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு போகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதனால கணவன் மனைவி கிட்ட நீங்கள் வந்து சற்று கவனமாக இருக்கிறது, புதுமண தம்பிகள் சற்று கவனமாக இருக்கிறது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு மிக மிக உகந்த காலகட்டமாக இருக்கு. சரிங்க, நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கிறவங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குதுங்க. அது எப்போத்தான் ரெடி ஆகும்னு கேட்டிங்கன்னா பாருங்க, உங்களுக்கு இந்த சனி பகவான் அப்படிங்கிறது எந்த இடத்த பார்க்குறாரோ அது மிக சிறந்த அது யோகமாக மாறக்கூடிய தன்மை இருக்குது. பாருங்கள், அந்த சிம்ம ராசிக்கு உங்களுக்கு குழந்தை குறிக்க ஸ்தானமான 5ஆம் இடத்தை தனுசு ராசியை சிம்ம ராசியிலிருந்து 5ஆம் இடம் ஆகும். அப்போ பாருங்கள், உங்களுக்கு சனி பகவான் அங்கே மீன ராசியிலிருந்து 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பார் பார்த்தீங்களா. அப்போ குழந்தை சார்ந்த விஷயம் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணிங்கன்னா அது 100% இந்த காலகட்டம் 2.5 வருஷத்துல நீங்க குழந்தையோட இருக்கிற வாய்ப்புகள் மிக மிக அதிகமா சொல்லலாம், ஆணித்தனமா சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு சனி பகவான் எந்த இடத்துல இருந்தால் வாரி வழங்கக்கூடிய தன்மையா இருக்கு. பாருங்க, அவர் இருக்கிற இடம் தான் பிரச்சனை. பாருங்க, அவர் பார்க்கிற இடம் எல்லாம் பொண்ணாகும். பாருங்க, அந்த பார்க்கிற இடம்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. பாருங்க, இது வரைக்கும் தொழில் நல்ல லாபம் வருது அப்படின்னு நினைச்சு ஏதாவது பண்ணீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை கொடுப்பீங்க. அது பாருங்க, வெளிநாட்டில் ஏதாவது தொழில் பண்ணாலும் கூட, வெளிநாட்டில் வேலைக்கு ஏதாவது போனால் கூட தாராளமாக போகலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இங்கேயே ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி தேவையில்லாத பிரச்சனையில் சிக்காமல் இருக்கிறது மிக மிக உகந்த காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். அதில் மட்டும் நீங்கள் பார்த்துருந்துட்டீங்கன்னா மட்டும் போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை பேர் சார்ந்த விஷயம் 100% நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அது பாருங்க, இது நம்ம குழந்தை நம்ம பெருசாகிடுச்சுங்க, நம்ம அடுத்த கோர்ஸ் எதை படிக்கிறதுனே தெரியல, எங்கே போகுதுன்னே தெரியல, ஒரு கண்கட்டி வித்தையாக இருக்குது. பாருங்கள், ஒரு 2 வருஷம் அந்த ஃபீல்டு நல்லா வளர்ச்சியாக இருக்குங்க, இன்ஜினியரிங் ஃபீல்டுங்க, அடுத்த வருஷம் அப்படியே நேர் ஆப்போசிட் ஆயிருங்க. எதை படிக்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனையிலே இருந்தாலும் கூட சற்று அம்மா அப்பா நல்ல கவனமாக இருந்து முடிவெடுக்கிறது மிக சிறந்த அமைப்பாகும். இல்லை பாருங்க, இது குழந்தை அது படிக்கும் இது படிக்கும்னு சொன்னாலும் கூட நீங்கள் அவங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த கிரகம் வலுவாக இருக்கோ, எந்த ஸ்தானம் நல்லா இருக்கோ, அந்த தொழில்காரகன் என்ன இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க வச்சிட்டிங்கன்னா மிக மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அந்த சனி பகவான் கொடுப்பாரு. பாருங்க, உங்களுக்குல ஒரு இட சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இட சம்பந்தமான ஒரு இடத்த வாங்கி போட்டு நான் படுற வாடு இருக்கே சொல்லி மாளாது. அந்த இடம் வாங்கினதுக்கு அப்புறமா தெரியும் அது எந்த இடமே தெரியலையே, அது ஒரு பூர்வீக இடமே அல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய கிணறு மூடி எங்களை வந்து கல்யாணம். அந்த இட சம்பந்தமான பிரச்சனை தான் உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா பாருங்க, ஒரு இடம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிணறு இருக்கு, பெரிய பள்ளம் இருக்கு, அதை எல்லாம் சேர்த்து எங்களுக்கு வித்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மன கவலை இருக்கிறீங்க. இது வரைக்கும் சம்பாரிச்சது எல்லாமே இடத்துல விட்டுட்டுங்க, அது எப்பத்தான் வரும் அப்படின்னு இருந்தாலும் கூட பாருங்க, அந்த குரு பகவானும் சனி பகவானும் 2 பேரும் சேர்ந்து அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த இட சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு நல்லபடிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால 100% வரக்கூடிய காலகட்டங்களில்
சற்று கவனமாக இருக்கலாம். ஆனால் வந்து சின்ன சின்ன விஷயத்தில் நல்ல லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தாலும் கூட உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சுக்கிரன் திசையோ அல்ல சுக்கிரன் உச்சமாகவோ இருந்தால் உங்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பின்னடைவையும் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலகட்டங்களில் உங்கள் ராசியில் நீங்கள் எப்பவுமே நேர்மையாக நியாயமாக யாருக்கு எந்த துரோகம் செய்யலைன்னாலும் கூட நீங்கள் 100% சனி பகவானால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதே இல்லை. அப்படித்தான் ஆணித்தனமாக சொல்லணும். சப்போஸ் ஏதாவது செஞ்சிருந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் கூட நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வர்றது மிக சிறந்த நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நல்லபடியாக சனி பகவான் நல்லபடியாக கெட்டியாக மட்டும் பிடிச்சிங்கன்னா போது அவர் உங்களை விடவே மாட்டார். அவர் எப்பவுமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணக்கூடிய ஆள். அவர் அஷ்டமத்தில் போகும்போது சற்று கவனமாக இருந்தால் மட்டும் போதும். சரிங்களா? பாருங்க, அப்பாவோட இழப்பு உங்களால் தாங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலைக்கெல்லாம் வருவீங்க. அவர் கூட கொஞ்சம் உடல்நிலையும் அம்மாவோட உடல்நிலையும் சற்று கவனமாக பார்த்துக்கிறது மிக மிக சிறந்த அமைப்பாகும். பாருங்க, இது எல்லாமே அந்த கோச்சார பலன் தான். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.